அம்மா இது நாள் வரைக்கும் எனக்கு சரியான கௌரவத்தையும் அதிகாரத்தையும் கொடுக்கலன்னு குறைப்பட்டுக்கிட்டு அதை நாளைக்கு கொடுக்கறேன்னு சொல்லி ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லிருக்காங்க. அம்மா எடுத்திருக்கிற இந்த முடிவை நினைச்சு மாமா, பெரியய்யா, சின்னையா, அப்பா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா எனக்கு சந்தோஷப்படணும்னு தோணல. ஆனா இன்னொரு விஷயத்துல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அம்மா என் கைய பிடிச்சு அவங்க பக்கத்துல உட்கார வச்சு என் தலைய வருடி கொடுத்து பாசமா என்கிட்ட பேசினது எனக்கு இன்னும் கனவு மாதிரியே இருக்கு. அம்மா என்ன அவங்க பக்கத்துல உட்கார வச்சு என்கிட்ட இப்படி பேசுறதே எனக்கு கிடைச்ச பெரிய கௌரவம் தான். அதுவே பெரிய அங்கீகாரம் தான். எனக்கு இதுவே போதும். நாளைக்கு நடக்க போறது நினைச்சு என் மனசுல எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. ஆனா என் மேல அக்கறை இருக்கிறவங்க எல்லார் மனசுலயும் ஆதிக்கடவுர் சம்பிரதாயப்படி நாளைக்கு அம்மா எல்லார் முன்னாடியும் என்ன அவங்க மருமகன்னு சொல்லுவாங்கங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. நாளைக்கு முடிவு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க நான் ஒரு பிள்ளையார் வட்டம் போட்டு பாக்குறேன். அங்க அந்த பார்வதி என்ன பண்ணிட்டு இருக்கா? மேடம் பிள்ளையார் வட்டம் போட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பிள்ளையார் வட்டமா? அப்படின்னா என்ன? அது எதுக்கு போடுறது? ஏதாவது ஒரு விஷயத்துல முன்னாடியே முடிவு தெரிஞ்சுக்க பார்வதி இப்படிதான் பிள்ளையார் வட்டம் போட்டு தெரிஞ்சுப்பா. ஓ அப்படியா? ஆமாமா. இவ இருக்காளே கண்ணை முடிக்கிட்டு மனசுல எதையாவது நினைச்சுக்கிட்டு மஞ்சள் எடுத்து பிள்ளையார் பிடிச்சு வச்சு ஒரு வட்டம் போடுவா. அந்த வட்டம் ஒண்ணு சேர்ந்துருச்சுன்னா அவன் மனசுல நினைச்சது நடந்துரும்னு அர்த்தம். வட்டம் ஒண்ணு சேராம போச்சுன்னா நடக்காதுன்னு அர்த்தம். ஓஹோ, இந்த வட்டத்துக்குள்ள அப்படி ஒரு விஷயம் இருக்கா? ஆமா கங்கா. எனக்கு என்னமோ இவ இப்ப வட்டம் போட உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா நாளைக்கு நடக்க போற பூஜையில அகிலா இவள மருமகளா ஏத்துக்குவாளா மாட்டாளான்னு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு தான் வட்டம் போட உட்கார்ந்துருக்கான்னு நினைக்கிறேன். பக்கத்துல போய் ரிசல்ட் என்னன்னு பாக்கலாம். வாங்க ஆண்டி போலாம். நானும் அதான் நினைச்சேன். போலவா? என்னம்மா பிள்ளையார் வட்டம் சரியா வரல போல இருக்கே. வட்டம் சரியா வரலையே. ஆமா, இப்ப நீ எதுக்காக பிள்ளையார் வட்டம் போட்டு பாத்துக்கிட்டு இருக்க? என்ன திட்டம்? ஓ, புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. நாளைக்கு கோயிலுக்கு போகும்போது அங்க எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அகிலாக்கா உன்னை ஊரறிய மருமகளா ஏத்துக்கணும். இப்படி எல்லாம் திட்டம் போட்டு வட்டம் போடுறியா? ஏம்மா அப்படியா? ஆனா வட்டம் ஒண்ணு சேரலையே. அப்போ உன் திட்டம் ஒர்க் அவுட் ஆகாதா? வட்டம் ஒண்ணு சேராம லைட்டா விலகி போயிருக்கே. அப்படின்னா நாளைக்கு பார்வதி ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காது, அப்படித்தானே? பின்ன ஆசைப்படுறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணாமா?
கடவுளே சொல்லிட்டாரு தகுதி இல்லைன்னு. ஆ, இனிமேலாவது தகுதிக்கு மீறி ஆசைப்படாம அடங்கி இருந்தனா உனக்கு நல்லது. நீ வேற ஐசு, இவ இப்படிதான் சும்மா வெளியிலதான் வாய்க்கிழிய எனக்கு எதுவுமே ஆசை இல்ல, எதுவுமே வேணாம், நான் பெரிய தியாகி அப்படின்னு வேஷம் போடுவா. ஆனா மனசுக்குள்ள இந்த சொத்தை எல்லாம் ஆளணும், அகிலாக்க இவள மருமகளா ஏத்துக்கணும் அப்படின்னு பயங்கர பேராசை. அதனால தானே அம்மா எப்பவும் செய்வாங்களே ஒரு ட்ரிக்கு, ஒரு மஞ்சளை புடிச்சு வச்சு அதை சுத்தி வட்டம் போடுறது. அதுக்கு உக்காந்துருக்கா. அவ என்ன நினைச்சாலும் அந்த கடவுள் நினைக்கணும்ல. அதான் எக்ஸ்பர்ட்டுக்கே வட்டம் ஒழுங்கா வரல, இல்லனா வந்திருக்கோம்ல. சித்தி, உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? உங்களை விட்டு பார்வதி விலகி வந்தாலும் ஏன் தேடி தேடி வந்து டார்ச்சர் பண்றீங்க? டார்ச்சர் பண்றோமா? யாரு யார? நிம்மதியா சாமி கும்பிட விட மாட்டீங்களா? சாமி கும்பிட இடத்துக்கு வந்து இப்படியா பண்ணிருப்பீங்க? அப்படிதான் பண்ணுவேன். ப்ரோ, அண்ணி ஏதோ பொறுமையா போயிட்டு இருக்கனாலதான் இவங்கள ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அருண், நாங்க என்ன இப்ப ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருக்கோம்? இங்க பாரு, நீங்க எல்லாரும் பேசினத நானும் ப்ரோவும் கேட்டுட்டு தான் வந்தோம். எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்காதீங்க. பார்வதி அவன் மன திருப்திக்காக பிள்ளையார் வட்டம் போட்டுட்டு இருக்கான். அது உங்களுக்கு பொறுக்கல இல்ல? ப்ரோ, இவங்களெல்லாம் இப்படி டீல் பண்ணக்கூடாது. இவங்க ஸ்டைல்ல போய் தான் நம்ம டீல் பண்ணணும். எப்படி டீல் பண்ணுவ? ஆமா, ஏதோ அண்ணி போட்ட வட்டம் லேசா அப்படி விலகி போயிருச்சு. அதுக்காக ஆண்டவ அண்ணி பக்கம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. ஒரு சேஞ்சுக்கு ஆண்டவ உங்க பக்கம் இருக்காரான்னு நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோமா? அருண், இப்ப என்ன குழப்பற நீ? இதுல குழப்பறதுக்குலாம் ஒண்ணு இல்லம்மா. அண்ணி பக்கம் ஆண்டவன் இல்லைன்னு இந்த வட்டத்தை வச்சே நீங்களா முடிவு பண்ணிட்டீங்களா? அதே வட்டத்தை வச்சு ஆண்டவன் உங்க பக்கம் இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோமா? அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படி கேளு. வெரி வெரி சிம்பிள். வட்டத்தை நீ போடு, நல்லபடியா வட்டம் ஒண்ணு சிந்திச்சுன்னா ஆண்டவன் உன் பக்கம் இருக்காரு, நீ நினைச்சதுதான் நடக்கும்னு நான் நம்புறேன். எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வட்டம் போட்டு பழக்கம் இல்ல. பரவாயில்ல, வட்டத்தை போட ஐசு. ஆண்டவன் உன் பக்கம் இருந்தா வட்டத்தை அவர் சேர்த்து வைப்பாரு, நீ ஒண்ணு சேர்த்து வைக்க வேண்டியது இல்லையே. ஐசு, என்ன ரொம்ப தான் உன்னை ஓட்டிட்டு இருக்கா? வட்டம் போடுறது என்ன பெரிய விஷயமா? உன்னால பண்ண முடியும், நீ போய் வட்டம் போடுப்போ. ஐஷு, உன்னால முடியும் ஐஷு, நீ போய் போடு. என்னப்பா டிஸ்கஷன் ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கு? அப்போ ஆண்டவன் உங்க பக்கம் இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? அதெல்லாம் முடியாது. ஐசு இப்ப வந்து வட்டம் போடுவா. சும்மா ஓவரா பேசுற. நீ போ ஐசு, போய் வட்டம் போடு போ. போ ஐஷு, நீ யாருன்னு அவங்களுக்கு காமி. போ ஐஷு, போ போ. வட்டத்தை கவனிங்க. வா வா வா, குங்குமத்தை எடுத்துக்கோ. இப்ப குங்குமத்தை எடுத்துக்கோ. அவ்வளவுதான். எப்படி வட்டம் போடுறான்னு பாருடா. இத பாக்குற சித்தி. பாரு பாரு. வா வா வா, இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா. வா 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 வா. அப்படிதான். அப்படியே வா, அப்படியே வா. அப்படியே ரைட். அவ என்ன டிரைவிங் கிளாஸ்ல இருக்கா? அங்க போய் இங்க போன்னு சொல்லிக்கிட்டு அவளை போட விடுங்க. இவ என்ன ஹார்ட் வரைஞ்சிட்டு இருக்கா? வாவ், சூப்பர் சூப்பர்.
நான் போடுறேன். இப்ப பாருங்க. வாங்க அத்தை, வாங்க. நீங்க இப்படி லெஃப்டா ரைட்டா? ஐயோ, இவங்க என்ன யூ-டர்ன் எல்லாம் போட்டிருக்காங்க? பாத்தத யூடின் எடுக்காம ஏந்திரீங்க. உங்க அம்மா போட்டிருக்க வட்டத்தை அப்படிதான். பாரு, அறவட்டமா இருக்கு. அடுத்து நீங்க தான். போடா. நீ போ வனஜா. நீ எப்படி போடுற நானும் பாக்குறேன். ஐயோ. சரி சரி, ரெடியா? வட்டம் போடுவேன், ராக்கெட் விடுறதா? எல்லாம் பண்ணிடுவேன். தள்ளுங்க. குடு. ஆ. ம். ஆ, ஆ. ஆ, ம். ஆ, அப்படிதான். ஆண்டவா, எப்படியாவது வட்டத்தை முடிச்சு என் மானத்தை காப்பாத்து. எங்கேயும் என்ன கை விட்டுறாத. நான் வேணா பெரிய வட்டமா போடுறேன், நீ வந்து அதுக்குள்ள உட்காந்துக்கோ. அப்ப தப்பா போகாதுல்ல. சூப்பர் சித்தி, சூப்பர். என்ன வட்டம் முடிஞ்சிருச்சா? வட்டம் முடிஞ்சதா இல்லையா? சரி, இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே கொண்டு வந்து முடிச்சிருவோம். அப்பா, இப்போ போடா. இதெல்லாம் என்ன செய்ய சொன்னா எப்படி செய்யறது? எப்பவுமே வட்டம் போடுறவங்களுக்கே ஒழுங்கா வரல, புதுசா போடுறவங்களுக்கு உடனே வந்துருமா? ஏதோ ஆண்டவன் உங்க பக்கம் இருக்காருன்னு சொன்னீங்க. இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? நீங்க நினைச்சது மட்டும் நடக்குமா? அண்ணி போட்ட வட்டம் ஏதோ கொஞ்சம் தான் விலகி இருந்தது, ஆனா அது வட்டமா இருந்துச்சு. ஆனா நீங்களா போட்ட வட்டம் அநியாயத்துக்கு விலகி போயிருக்கு. எனக்கு இது வட்டமானு கூகுள்ல சர்ச் பண்ணு போல இருக்கு. அதனால நீங்க நினைச்சது எதுவுமே நடக்காது. அண்ணி நினைச்சது மட்டும்தான் நடக்கும். பார்வதி, வா போலாம். பாத்து. மாமா, நீங்க போங்க. கிச்சன்ல எனக்கு வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன். விநாயக பெருமானே, குழந்தைங்க ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க. நீங்க எதுவும் கோவப்பட்டு அவங்கள தண்டிச்சிடாதீங்க. குழந்தைங்களா பாவம், மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. முதல்ல இவனுக்கு ஒரு விடி வைக்கணும். ரொம்ப ஓவரா பேசுறான் இவன். நீ எல்லாம் என்னன்னு கேட்க மாட்டியா? 1 மினிட். அடுத்தவங்களுக்கு கட்டம் கட்டுறது எப்படி யோசிச்சீங்களோ அதே மாதிரி வட்டம் போடுறதுக்கும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு, பரவாயில்ல. அடுத்த டைம் கொஞ்சம் நல்லா யோசிங்க. வரட்டுங்களா? விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இதுங்க கூட சேர்ந்து என் மானம் போகுது. வாங்க மேடம். என்ன பால்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? என்னாச்சு மாமா உங்களுக்கு? இல்ல, சொல்லிந்தா நானே வந்திருப்பேனே. நீங்க ஏன் பால்லாம் கொண்டு வந்துகிட்டு? ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? நாளையில இருந்து ஆதிக்கடூர் அகிலாண்டேஸ்வரியா மாற போறீங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மா கிட்ட அடக்கி வாசிக்கிற மாதிரி நானும் உங்ககிட்ட அடக்கி வாசிக்கணும்ல. அதான் இப்போ இருந்தே கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். சும்மா இருங்க மாமா. என்னது? கை எடுங்க மாமா. உட்காருங்க. மேடம், நீங்க முதல்ல உட்காருங்க மேடம், அப்புறம் உட்காந்துக்கிறேன். உட்காருங்க மாமா. இல்ல மேடம், நீங்க முதல்ல உட்காருங்க, அப்புறம் நான் உட்காருங்க. ஐயோ, உட்காருங்க. என்ன மாமா தள்ளி உட்காருறீங்க? கிட்ட வாங்க. இல்ல, இருக்கட்டும். மாமா, நான் ஒண்ணு அம்மா மாதிரி பிறவியிலே கம்பீரமானவ கிடையாது. அம்மா மாதிரி என்னால தனியா எதையும் சாதிக்கவும் முடியாது. எப்பவும் நீங்க என் பக்கத்திலே இருக்கணும் மாமா. நீங்க என் பக்கத்துல இருந்தாதான் என்னால எதையுமே சாதிக்க முடியும். நீ இப்படிதான் சொல்வேன்னு எனக்கு தெரியும். உன்னோட பலம் என்னன்னு உனக்கு இன்னும் தெரியல. மாமா, எனக்கு நல்லா தெரியும். என்னோட பலம் நீங்க மட்டும்தான்.
நீ இப்படிதான் சொல்ல எனக்கு தெரியும். நீ உன் மாமியாரும் விட்டு கொடுக்க மாட்ட, என்னையும் விட்டு கொடுக்க மாட்ட. என்ன மாமா இது? அம்மா சொன்ன சந்தோஷமான விஷயத்தை கொண்டாடணும்னு தோணுச்சு. அதான் உடனே உனக்கு போய் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன கிஃப்ட்? நீயே பிரிச்சு பாரு. எனக்கு எதுக்கு மாமா வைர மோதிரம்? பார்வதி, மற்ற பொண்ணுங்க மாதிரி உனக்கு இந்த புடவை நகை மேலாம் விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மா உன்னை கௌரவிக்கும் போது நானும் உனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்ல. ஆக்சுவலா பார்த்தனா உன்னோட விரலுக்கு இந்த கோஹினூர் வைரம் இருக்குல்ல, அதான் போடணும். அது ஏதோ ஹைதராபாத்ல இருந்து கிளம்பி பல நாடெல்லாம் சுத்தி இப்போ இங்கிலாந்துல இருக்காமே. இங்கிலாந்து கவர்மெண்ட் அது ஏதோ இந்தியாக்கிட்ட ஒப்படைக்க போறதா கேள்விப்பட்டேன். ஒருவேளை அது இந்தியாவுக்கு வந்து ஏலம் விட்டாங்கன்னா மொத்த சொத்தையும் அடமானம் வச்சாவது அதை ஏலத்தில் எடுத்து உனக்கு போட்டு விட்டுறேன். அது வரைக்கும் இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? அதெல்லாம் வேண்டாம் மாமா. ஆசையா உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். வேண்டாம் சொன்னா மனசு கஷ்டப்படாதா? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உன் வேலை காட்டு, நானே போட்டு விடுறேன். மாமா அட காட்டுன்றேன். மாமா பால் சூடாறதுக்குள்ள குடிங்க. ஏய், பால்லாம் வேணாம். நான் கொடுத்தேன்ல, நீ எனக்கு திருப்பி கொடு. போங்க மாமா, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு. நீங்க பாலை குடிச்சிட்டு டம்ளர் கொடுங்க. இந்த கதைலாம் இங்க வேணா. நீ எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் இந்த பால் கொண்டு வந்திருப்ப. சும்மா நடிக்காத, சரியா? கொடு. ஏன் மாமா அடம் பிடிக்கிறீங்க இப்படி? அடம் பிடிக்கிறது நானா நீயா? ஒழுங்கான கொடுத்துரு. போங்க மாமா, அதெல்லாம் முடியாது. ஏய், கடன் பட்டான் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வெந்தன்னு இந்த கம்பராமாயணத்துல கம்பன் சொல்லியிருக்கார் இல்லையா? அந்த மாதிரி நீயும் கடன் பட போறியா? ஏன் பொண்டாட்டி கடன்காரியா? வாங்கினத திருப்பி கொடு பாப்போம். திருப்பி கொடுத்துரு. சரி. ஏய், என்னது லொச்சுன்னு? ஒரு மாதிரி லவ்வோடு கொடுக்கணுமா? கொடுக்கிற முத்தத்துல காதல் சும்மா நிரம்பி வழியணும். நான் கொடுத்த மாதிரி. எங்க கொடு பாப்போம்.